ஸ்வேதா, 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 கதவை தர. நான் தான் பேசிட்டு வந்துட்டேன்ல. ஸ்வேதா, நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசியே தீரணும். நாம ஒரு முடிவுக்கு வந்தாவணும். முதல்ல கதவை தர. அவ என்ன சொன்னா? அவ டைவர்ஸ் தர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆனா நான் நீங்க பேசுறது எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. ஸ்வேதா, இப்ப என்ன நடந்து போயிடுச்சுன்னு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? சித்ராவை டைவர்ஸுக்கு சம்மதிக்க வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் பேசுறேன் ஸ்வேதா, முதல்ல நீ கதவை தர. ஸ்வேதா, நீ என்ன பார்க்க வேண்டாம், என்கிட்ட பேச வேண்டாம். தயவு செஞ்சு அழுதுட்டு இருக்கிற குழந்தைய பார்த்து சமாதானப்படுத்து. நல்ல முடிவு கிடைச்சதுக்கு அப்புறம் நானே உன்னை வந்து பாக்குறேன். ஸ்வேதா, கதவை திற ஸ்வேதா. மாப்ள, இப்படியே போச்சுன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. நான் எங்கேயாவது போயிடலாம்னு நினைக்கிறேன். மாப்ள, அவதான் டென்ஷன் ஆகி அடம் பிடிக்கிறானா? நீங்களாவது கொஞ்சம் பக்குவமா யோசிச்சு செய்யக்கூடாதா? மாப்ள, அங்க என்னதான் நடந்துச்சு? அத்த, நேரா அங்க போய் வெட்டு 1 துண்டு 2ன்னு சித்ராட்ட டைவர்ஸ் கேட்டேன். ஆனா என்ன டென்ஷன் படுத்தி வீட்டுல இருக்கிறவங்கள ஆளாளுக்கு பேசினாங்க. என்ன எதிர்த்தே பேசாத சித்ரா கண்டபடி பேசி டைவர்ஸ்க்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னது, முடியாதுன்னு சொல்லிட்டாளா? ஆமா, அவ அப்படி சொல்லிட்டா. நான் விட்டுருவனா? ஸ்வேதா மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாவே நடந்திருக்கும். அதெல்லாம் சரிதான் மாப்ள. உங்க கல்யாணம் சட்ட சிக்கல் இல்லாம நல்லபடியா நடக்கணும் தானே சித்ரா சம்மதிச்சு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தா. இப்ப அவளுக்கு என்ன கேடு வந்துச்சு? அன்னைக்கு அப்படி சொன்னா இன்னைக்கு முடியாதுன்னு சொல்றா. அதுக்காக அவ கூட சேர்ந்து நான் குடும்பமா நடத்த போறேன். அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்காம நான் விட மாட்டாத்த. நீங்க சட்டப்படி அவளை பிரிச்சு விட்டுதான் ஆகணும் மாப்ள. என் பொண்ணு ஸ்வேதா பாவம் உங்களை ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கா, உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீங்க முழு உரிமையோட வேணும்னு சொல்லி அவ ஆசைப்படுறா. அது மட்டும் இல்லாம நீங்க கடைசி வரைக்கும் ஸ்வேதாவோட தான் வாழணும்னு நாங்க முடிவெடுத்து பொன்முட்டையிடுற வார்த்தை அறுத்தா மாதிரி உங்க மாமனார் வேலையை எழுதி கொடுத்து வேஆர்எஸ் வாங்கணும். உங்களுக்கும் பணம் கொடுத்திருக்கோம். அத மறந்துடாதீங்க மாப்ள. இத பாருங்க அத்த, நான் ஒண்ணும் நன்றி கெட்டவன் கிடையாது, பாசம் இல்லாதவன் இல்ல. ஸ்வேதா மேல சத்தியமா சொல்றேன், சித்ராக்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குவேன். போய் ஸ்வேதாவை சமாதானப்படுத்தி ரூம் விட்டு வெளியில வர வச்சு சாப்பிட வைங்க. நான் போய் ஒரு நல்ல பதிலோட வரேன். இப்படியே சமாளிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு.